ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல அருமையான சுவையான ப்ரோட்டீன் ரிச் சோயா சங்க்ஸ் குழம்பு. இது சாதம், சப்பாத்தி, ரோட்டி, இட்லி, தோசை எல்லாத்தோடவும் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இங்கே நல்ல வறுத்தரைச்ச மசாலா சேர்த்து நல்ல கமகமன்னு வாசனையோட நல்ல டேஸ்ட்டில் இந்த சோயா சங்க்ஸ் குழம்பு பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிட்டத்தட்ட நல்ல ஒரு கறி குழம்பு, சிக்கன் குழம்பு டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. நான்வெஜிடேரியன்ஸ் நான்வெஜ் எல்லாம் மிஸ் பண்ணுற சமயம் இந்த குழம்பு ஒரு அருமையான குழம்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியன்ஸு சாரி, நான் நான்வெஜ்ஜுக்கு இதை கம்பேர் பண்ணுறதால ஆக்சுவலி டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவையான சத்தான சோயா சங்க்ஸ் குழம்பு, ரொம்ப ஈஸி சிம்பிள் ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தோட ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சோயா சங்க்ஸை நல்லா பக்குவப்படுத்திக்குவோம். சமைக்கிறதுக்கு நல்லா அந்த ட்ரையாக இருக்கிற அந்த சோயா சங்க்ஸை இங்கே ஒரு 1 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் சேர்த்தாச்சு. 1 கப்பு சோயா சங்க்ஸ் சேர்த்துருக்குறேன். இதோட ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுருவோம். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த சோயா சங்க்ஸ் அந்த சுடுதண்ணியில் ஊறி நல்லா உப்பலாகி சமைக்கிற பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற அந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக புழிஞ்செடுத்து நம்ம வச்சுக்கணும். இந்த சுடுதண்ணியை, இந்த ஹாட் வாட்டரை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு தடவை இந்த வெந்த சோயா சங்க்ஸை போட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக தண்ணியை பிழிஞ்சிட்டு இப்படி எடுத்து வச்சிடலாம். ஸோ சமைக்கிற பக்குவத்துக்கு சோயா சங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்தரைச்சிருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இங்கே எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுருவோம். கூடவே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துளசி விட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். சின்ன வெங்காயம் சேர்த்து வறுத்து அரைச்சி நம்ம குழம்பு வைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். பட் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி இல்லை, நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுருவோம். அடுத்ததாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 3 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுப்பட்டு வரட்டும். இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டோட இந்த ஸ்பைசஸ் நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு இப்போ ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வதக்கி விடுங்க. இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டும். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்து ஒரு 1-1.5 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. இந்த தேங்காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, நல்லா நிறச்சி அளந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்து நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். அந்த கடாயோட சூட்டுக்கே மசாலா பொடியெல்லாம் வறுப்பட்டுரும், இல்லைன்னா கரிஞ்சிரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லபடி வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுட்டு வறுத்த பொருட்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்குவோம். ஸோ கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி. இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் இப்போ அதே கடாயை கழுவி வச்சாச்சுங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோங்க. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுருவோம். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம்.
வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி, அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இங்கே உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போட்டு விட்டுட்டு இந்த ஆயிலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சோயா சங்க்ஸை சேர்த்துருவோம். உப்பு காரம் பிடிச்சி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. சோயா சங்க்ஸோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கும் போது இந்த சோயா சங்க்ஸோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பொறுமையாக ஒரு 3-4 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து விடுவோம். நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுது கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். நான் இங்கே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு வச்சுருவோம். நல்லா கொதித்து குழம்போட அந்த மசாலா பச்சை வாசனை போய் நல்லா கமகமன்னு குழம்பு வாசனை வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு கொஞ்சம் திக்காயிடுச்சு. நல்லா அந்த சோயா சங்க்ஸு இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலி என்ன இருக்குன்னா கொத்தமல்லி இலை போட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு நீ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அகைன் மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டா அந்த குழம்பு இன்னும் கூட கொஞ்சம் திக்காயிரும், எண்ணெய் பிரிஞ்சிடும். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான சோயா சங்க்ஸ் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். அந்த மசாலா வறுத்து அரைச்சிட்டாவே டக்குன்னு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும். சோயா சங்க்ஸில் நிறைய நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ஸோ வெஜிடேரியன்ஸுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் இது. நான்வெஜ் பிரியர்களுக்கும் இந்த சோயா சங்க்ஸ் குழம்பு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். நல்ல சாதம், சப்பாத்தி, ரோட்டி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பக்காவான டேஸ்ட்டோட ஒரு அருமையான சோயா சங்க்ஸ் குழம்பு இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.